தவக்காலம் 2ஆம் ஞாயிறு. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 9 அருள்வாக்குகள் 28 தொடக்கம் 36 வரை. இயேசுவின் தோற்றமாற்ற அனுபவத்தை பற்றி நற்செய்தி பேசுகிறது. நாட்டுப்புறத்தில் வாழ்ந்து வந்த ஒரு வயதான விவசாயி தன் மகனுடன் முதன்முறையாக சென்னை போன்ற மாநகரத்தை பார்க்க வந்தார். ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள் அமைந்திருந்த மின் நோக்கியை எலவேட்டர் பார்த்து வாயடைத்து நின்றார். ஒரு வயதான பெண்மணி அந்த மின்னூக்கியில் நுழைவதை கண்டார். அடுத்த ஒரு நிமிடத்தில் ஒரு அழகான பெண்மணி வெளியில் வருவதை கண்டார். ஓட்டல் வரவேற்பாளரிடம் பெயர்களை பதிவு செய்து கொண்டிருந்த தன்னுடைய மகனை கூப்பிட்டு, புதுமை செய்யும் இந்த இயந்திரத்தில் உம் அம்மாவை போடு, இந்த இயந்திரம் உன் தாயை அழகுள்ள பெண்ணாக மாற்றித் தரும் என்றார். இயேசுவின் மலை அனுபவம், ஜெப அனுபவம், ஆழ்நிலை அனுபவம், ஆழ்நிலை தியான அனுபவம். This is not a cosmetic change. மேலோட்ட அனுபவம் அல்ல, ஆன்மீக ஆழம் தருகின்ற ஒரு அனுபவம். சென்ற வார நற்செய்தி இயேசுவின் சோதனைகளை விவரித்து அவருடைய முழுமையான மனிதத்தை வெளிப்படுத்தியது, கிரைஸ்ட் ஹியூமனிட்டி. இந்த வார தோற்றமாற்ற அனுபவம் நற்செய்தி இயேசுவின் முழுமையான தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறது, கிரைஸ்ட் டிவினிட்டி. இயேசு இறைவனிடம் வேண்டுவதற்காக பேதுரு, யோவான், அந்திரேயாவை அழைத்துக் கொண்டு ஒரு மலை மீது ஏறினார் என்று இன்றைய நற்செய்தி தொடங்குகிறது. மனித வடிவில் தெய்வம் உருவாகி நம்மில் ஒன்றானார் என்பது கிறிஸ்துமஸ். தெய்வீக மகிமையில் மனிதராக பங்கு பெறுவது தோற்றமாற்ற விழா. இந்த 2வது தவக்கால ஞாயிறு நாம் முழுமையாக அனுபவிக்க இருக்கின்ற ஈஸ்டர் ஜாய். இயேசுவின் தோற்றமாற்றத்தின் வழியாக கனநேர உயிர்ப்பின் அனுபவத்தை நமக்கு பெற்றுத்தந்து அவரை வழிபட அழைக்கிறது. அதே நேரத்தில் உயிர்த்தெழுதலுக்கு உள்ள ஒரே வழி சிலுவை வழிதான் என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இயேசுவினுடைய உருமாற்றத்தின் முதன்மையான நோக்கம் தான் துன்பம், மரணம், உயிர்ப்பு, அதன் வழியாகத்தான் தந்தையினுடைய திருவுளம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த அனுபவம். 2வது, திருத்தூதர்களை அழைத்துச் சென்றது. அவர்கள் இந்த அனுபவத்தை பெற்று தன்னை பற்றிய தப்பறையான அரசியல் மெசியா என்பதை விட்டுவிட்டு அவர்கள் பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் அறிவித்த இஸ்ராயேலின் மீட்பர் இவர்தான் என்பதை கண்டுகொள்ளவும், அதே சமயத்தில் அவர்களுக்கு துன்பங்கள், இடையூறுகள் வருகின்ற போது இந்த அனுபவம் அவர்களுக்கு வலு சேர்க்கும் என்பதற்காகவும் இந்த அனுபவம். இந்த அனுபவம் நடந்த இடத்தை பற்றி சில வார்த்தைகள். விவிலிய அறிஞர்கள் கூற்றுப்படி இந்த தோற்றமாற்ற அனுபவம் கலிலேய வடக்கு பகுதியில் செசரியா பிலிப்புக்கு அருகில் உள்ள ஹெர்மன் மலையிலே நடந்திருக்க கூடும் என்று விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள். தாபோர் மலை சின்ன மலையாக இருந்தது. அங்கே ரோமையர்களுடைய கோட்டையும் இருந்தது. தனிமையான இடம் சொற்பமாகவே இருந்தது. ஆனால் ஹெர்மன் பெரிய மலை, யாரும் இல்லாத இடம், தனியான இடம். எனவே ஜெபத்திற்கு ஒரு அருமையான இடம். எனவேதான் விவிலிய ஆசிரியர்கள் இந்த இயேசுவினுடைய தோற்றமாற்ற அனுபவம் ஹெர்மன் மலையில் நடந்திருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். இந்த அனுபவத்தில் வருகின்ற இருவர் மோசே, எலியா. மோசேவும் எலியா இருவரும் கடவுளுடைய மகிமையை அனுபவித்தவர்களால் இயேசுவின் தோற்றமாற்றத்திலும் காணப்படுகிறார்கள். மோசேயின் முதல் கடவுள் அனுபவம் ஒரேபு மலையில் இருந்த முட்புதரில் கடவுளை முதலில் சந்தித்தார். விடுதலை பயணம் 3:1-4. 2வது சீனாய் மலையில் மோசேக்கு கடவுள் வெளிப்படுத்திய நிகழ்வு. இயேசுவின் தோற்றமாற்றத்திலும் அந்த சாயல் காணப்படுகிறது. மோசே சீனாய் மலைக்கு 3 தோழர்களை அழைத்துச் சென்றார். சீனாய் மலையில் பெற்ற கடவுள் அனுபவத்தால் மோசேயின் முகம் பிரகாசமாய் ஒளிர்ந்தது. விடுதலை பயணம் 24:1 மற்றும் 34:29. அவர் கீழே இறங்கும் போது மக்கள் அவர் முகத்தை பார்க்க அஞ்சினர். அதற்கு பிற்பாடு மோசே எப்போதெல்லாம் கடவுளை சந்திக்க சந்திப்பு கூடாரத்தில் சென்றாரோ
அப்போது எல்லாம் முகத்தை மறைத்துக் கொண்டு வருவார். விடுதலை பயணம் 34, 29, 35. மோசே மரணத்திற்கு பிறகு அவரை கடவுளே அடக்கம் செய்தார். ஆனால் எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் என்பது இதுவரை தெரியாது. இணைச்சட்டம் 34, 5, 6. எலியா 40 நாள் பயணம் செய்ய வானதூதர் அருளிய உணவை உண்டு ஒரேபு மலையில் ஒரு குகையில் தஞ்சம் தேடினார். 1 அரசர் 19, 18. ஒரேபு மலையில் தன்னை கடந்து செல்லும் கடவுளை அனுபவித்தார். 1 அரசர் 19, 1 - 15. இறுதியாக எலியா அக்கினி தேரில் மரணத்தை அனுபவிக்காமல் வானுலகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். மோசே எங்கு அடக்கம் செய்யப்பட்டார் என்பது நமக்கு தெரியாது. எலியா மரணத்தை தழுவாமல் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவர். ஆனால் தந்தையினுடைய திருவுளம் இயேசு துன்பத்தை பட வேண்டும், மரணத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பது. இங்கே கடவுள் கொடுக்கின்ற செய்தி, என் அன்பார்ந்த மகன் அவருக்கு செவிசாயுங்கள். எனவே இயேசு இந்த தோற்ற மாற்றத்தில் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், நாமும் ஜெப அனுபவத்தில் ஈடுபட வேண்டும். பேதுரு, யோவான், அந்திரேயா போன்றோர் எப்படி இந்த தோற்றமாற்ற அனுபவத்தை பெற்றார்களோ அப்படிப்பட்ட அனுபவத்தில் நாம் பங்கு பெற வேண்டுமென்றால் ஒரு நாள் முழுவதும் உண்ணா நோன்பிருந்து கடவுளிடம் அதிக நேரம் இறைவேண்டலில் ஈடுபட்டால் நமது உடல் ஆன்மீக சக்தியால் நிரம்பியிருப்பதை உணர முடியும். இந்த ஆன்மீக சக்தி அல்லது ஆற்றல் நம்மை உலகமயமான சிந்தனையிலிருந்து விடுவித்து உயர்ந்த உன்னதமான எண்ணங்களை நம்மில் ஏற்படுத்தும். நாம் அனுபவிக்கும் பசி நம்மை கடவுளுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கவும், பசியால் வாடுபவர்களுக்கு உதவ அதிக விருப்பமுள்ளவர்களாக நம்மை மாற்றவும் உதவும். நம் அன்றாட வாழ்க்கையின் சிலுவைகள் அனைத்தையும் நம்மில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும், உயிர்த்த அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும். தோற்ற மாற்றம் மாறுவோம். கடவுள் அருள் கேட்போம். ஆமேன்.